திரைப்படங்கள் வெளியாகிறதுல தொடர்ந்து தடைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்போ எந்த திரைப்படத்துக்கு தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஜெயம் ரவி, த்ரிஷா இவங்கெல்லாம் நடிச்ச திரைப்படம் பூலோகம். இந்த திரைப்படம் எஸ்.பி. ஜனநாதனுடைய உதவியாளர் கல்யாண கிருஷ்ணன் இயக்கியிருக்காரு. ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தான் அந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. ஏற்கனவே ஆஸ்கர் ரவிச்சந்திரனுடைய ஐ திரைப்படம் வெளியாகி இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடங்களா நிலுவையில் வச்சிருந்தாரு இந்த திரைப்படத்தை. ஆனா இப்போ இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கான முயற்சியில இறங்கும் போதுதான் பூலோகம் திரைப்படத்துக்கு தடை அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இது எதனால வந்திருக்குன்னா, ஏற்கனவே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிட்ட ஆஸ்கர் நிறுவனம் கடன் வாங்கி இருந்துச்சு. அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தல அப்படின்னா திரைப்படத்தை வெளியிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் ஐ திரைப்படத்தை வெளியிட்டாரு. ஆனா இப்போ திரும்பவும் பூலோகம் திரைப்படத்தை வெளியிட முயற்சி பண்ணதுனால இந்த திரைப்படத்துக்கு ஸ்ட்ராங்கா தடை விதிக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி இது எல்லாத்தையும் வெளியிடவும், தொலைக்காட்சி உரிமங்களை விற்கவும் தடை விதிச்சிருக்கு.